ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா பெங்களூர் ஸ்பெஷலான லெமன் அவுல் தான் செஞ்சுங்கிறது. இது சூப்பராகவே இருக்கும். கட்டாளியில ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள குயிக்காவே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். புதுசா பாக்குறவங்க பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே பெல் பட்டனை நீங்க ஆன் பண்ணாதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு. கத்தால அவசரமா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா இது பெஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஈஸியாவே செஞ்சு எடுத்துடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் இது செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளவு நல்லாவே மெதுவாவே இருக்கும். எப்படி செய்யலான்ட்டு பாத்துக்கலாம். கடாயில ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ட பேருக்கு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, சீரகம். கடுகு நல்லா வெஞ்சு வந்தோடனையும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லாவே அந்த ஈரத்தன்மை போய் ப்ரௌனா நம்மளுக்கு வர்ணமா இருக்குது. அப்பதான் அது கிறிஸ்பியாவே இருக்கும். நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசாவே கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ணமா இருக்குது. அது வரைக்கும் வதக்கிக்கணுமா இருக்குது. கொஞ்சமா கருவேப்பில, ஒரு 3 பச்சை மிளகா சென்டர்ல கீறி சேர்த்துக்கணுமா இருக்குது. ஒரு 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாவே இருக்கும். இந்த லெமன் அவுல இந்த மாதிரி சேர்த்துக்கினாக்கா வெங்காயம் ஜெல்தி வதங்கி வர்றதுக்கு தேவையா இருக்கிற அளவு கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்ட பிறகு நல்லா வதக்கி எடுத்துக்கணுமா இருக்குது. தேவைப்பட்ட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டும் திருவி சேர்த்துக்கலாம். நானு கெட்டி அவுல தான் எடுத்துக்கிறது. இந்த நேரத்துல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்ட பிறகு பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் அவ்வளவு நல்லாவே ஊறி வந்தாச்சு. நல்லாவே புளிஞ்சு இந்த மாதிரி நம்ம சேர்க்கறதுனால குவான்டிட்டி அவளது ஜாஸ்தியாவே கிடைக்கும். 1/2 லெமன் மேல ஸ்க்யூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையா இருக்கிற அளவு உப்பு உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுமா இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம். தெளிச்சிட்ட பிறகு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அந்த ஸ்டீம்லயே வேவுற மாதிரி நம்ம வச்சுக்கணுமா இருக்குது. 5 நிமிஷம் ஆயிட்ட பிறகு நல்ல சூப்பரான டேஸ்டியான லெமன் அவுல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையில சொல்ற ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல நைட் டின்னருக்கும் இதே போல வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்க தாராளமாவே கட்டி கொடுத்து அனுப்பலாம். அவ்வளவு நல்லாவே மெதுவாவே இருக்கும். இது நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்கூலோ காலேஜோ ஓபன் ஆயிடுச்சு. நம்ம குயிக்காவே லஞ்ச் பாக்ஸ் என்ன செஞ்சு கொடுக்கலான்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டாக்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன்.